பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக கடைசியாக இருந்தது நம்முடைய அண்ணன் சுந்தரம் 2021 கணக்கு போட்டு பாருங்க 25 வருஷம் ஆகுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அதுக்கடுத்து போட்டிட்டு நான் தோல்வி இருந்தேன் அந்த மாதிரி தோல்வி இருந்தாங்க தோல்வி விட்டுருங்க சட்டமன்ற உறுப்பினர் திமுக தான் வரணும் ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பசங்க இருப்பாங்க அவன் இளைஞர்கள் இருப்பான் மாணவர்கள் இருப்பான் பெண்கள் அந்த மகளிர்கள் இருப்பாங்க தகவல் தொழில்நுட்பம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படுவாரே தெரியாது நம்ம காங்கிரஸ் காரர்கிட்ட பிடிச்சிட்டு விதைக்கிறது நம்ம ஓரம் வெட்டுறது நம்ம நீர் பாய்ச்சது நம்ம மருந்து போறது நம்ம நோயில் முத்தி நிற்கும் போது அறுவடை பண்றது நம்ம மூட்டை கட்டியது போட்டு உணர்ந்து இதுதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல வெள்ளக்கார பற்றி சொல்றாங்க வெள்ளக்கார பற்றி சொல்லும் போது ஒரு பழமை சொல்றாங்க ஒரு அப்படி பழமை சொல்றாங்க அதனால ஒரு தோட்டத்துல ஒழுக்க போட்டோம்னா வெளியே பிடிச்சி காசுக்கு 2 விற்க சொல்லி கடுக்க போட்டோம்னா வெள்ளக்காரணும் அது மாதிரி உழைக்கிறது நம்ம கஷ்டப்படுறது நம்ம அடிப்படுறது நம்ம உதப்புறது நம்ம போஸ்ட் போடுறது நம்ம வேலை போடுறது நம்ம தோரணம் கட்டுறது நம்ம ஓட்டு போடுறது நம்ம வாங்கி போடுறது முன்னேற்ற அதை நான் இங்கே பேசுறேன் ஏன்னா இது நம்முடைய கட்சி நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசி வேறு மாதிரி தாறுமாறாச்சு அன்னைக்கு தெரியும் 2024 48 பேர் 50 பேர் கேட்டாங்க செல்வி சார் தெரியும் உதயசூரி தெரியும் தமிழ் தெரியும் கதிரவனுக்கு தெரியும் உள்ள போன எம்பி எலெக்ஷனுங்க நான் அவர் தான் பேசணும் தளபதி கிட்ட ஆனா இந்த தொகுதி எங்களுக்கு தான் கொடுக்கணும் 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றி சில குறைகள் சொன்னோன்னே மாற்றலாமா அப்படின்னு பார்த்துட்டேன் மாற்றக்கூடாது முதல் தொகுதி பாராளுமன்ற தொகுதி அது சொன்னோம் நாங்கள் என்ன சொல்றோம் முதல் தொகுதி கும்மிடிப்பூடி தொகுதி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அதுவும் உதயசூரி தான் அங்கும் உதயசூரியன் இங்கு உதயசூரியன் தான் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு வந்து தம்பி ஸ்டாலின் ஒரு பைபிள் டச் பண்ணாரு அதுக்காக நேரம் சொல்ல போறீங்க வருத்தப்பட்டு பாலசுப்பவர்களே நீங்கள் எல்லோரும் இணைத்து வாருங்கள் நான் ஏற்பாடுகள் தருவேன் மாவட்ட சொன்னாரு அவர் சொன்னாரு நான் ஒரே ஒரு பழமொழி மாவட்ட பைபிள் வசனம் சொல்றேன் நாங்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கூறி இதுவும் பைபிள் தாமா நான் கிறிஸ்துவ இல்ல கிறிஸ்துவ அறிக்கை கூறி வாய்ப்பு மாவட்ட செயலர் பறவை போன்றவர் அவரோடு நான் பழகியவர் என்று கூறி வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளர்களுக்கும் தொழிலாளர்களுடைய வேர்வை காய்களுக்கு கூலி கொடுத்து விடும் சொல்லிக்கியா ஆளுநர் சொன்னார்ல அவங்களுக்கெல்லாம் இந்த உதவி பண்ணோம் இது குரான் சொல்லுது தொழிலாளர்களுடைய வேர்வை காய்வதற்கு முன்பே அவர் ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஆரோக்கிய 11 நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி